எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி தமிழ் மாதம் வைகாசி 2ஆம் தேதி சனிக்கிழமை என்பது சேஷ்ட அமாவாசை என்று சொல்லக்கூடிய சனி ஜெயந்தி நாளை தாண்டி வருகிறது. இந்த சனி ஜெயந்தி நாளை தாங்கி வரக்கூடிய இந்த அமாவாசையில் நாம் சில பரிகாரங்களை செய்கிறச்சே நம்மளுடைய வாழ்க்கை உயரும், செல்வ வளம் பெருகும், பொருளாதார உயர்வு நிச்சயம் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். மாதந்தோறும் அமாவாசைகள் வந்தாலும் வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை சேஷ்ட அமாவாசை என்ற பெயரால் அழைக்கிறோம். இந்த முறை இந்த 2026ஆம் ஆண்டு சனி ஜெயந்தி நாளோடு இந்த அமாவாசை வருவதும், சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமையில் இந்த அமாவாசை இணைந்து வருவதும் அமோகமான மகாயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு அற்புதமான அமைப்பு என்பது ரொம்ப ரேராக தான் அமையும். அது இந்த வருடம் அமைந்திருக்கிறது. நாம் அதை பயன்படுத்திக்கணும். நவகிரகங்களில் தர்மகாரகன், நீதிகாரகன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் தான். ஏன்னா பாரபட்சம் இல்லாமல் மனிதர்களினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கும் கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். அவரினுடைய பார்வை என்பது சுபத்துவமாகவும் இருக்கும், அசுபத்துவமாகவும் இருக்கும். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. சனி பகவான் கொடுக்க நினைப்பதை எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது. சனி பகவான் கொடுத்ததை எந்த கிரகத்தாலும் புடுங்க முடியாது. ஸோ கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது நிலையாக கொடுத்துருவார். என்ன சொல்ல போனால் சனி பகவானுடைய திசாகாலங்களில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் தலைமுறைக்கும் தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அதனால் சனி பகவான் கஷ்டத்தை கொடுக்குறார், வருத்தத்தை கொடுக்குறார், நம்மளுக்கு தடையை கொடுக்குறார் அப்படின்னாலும் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சனி பகவான் வரும்போது கஷ்டம்னு சொல்லுவாங்க, போகும்போது சுபம்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அவர் உள்ளே என்ட்ராகும்போது ஃபஸ்ட்டே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். இவன் என்னென்னலாம் தவறு செஞ்சாங்க, இவருடைய பாவ புண்ணிய கணக்குகள் எப்படி அப்படின்னு அதைப்படி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற பலாபலன்களை கொடுப்பார். அவர் உங்களுக்கான திசாகாலங்கள் வரைக்கும் இருந்துட்டு அவர் கிளம்பும் பொழுது மகா யோகத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவார். எத்தனையோ நண்பர்களை நான் பார்த்துருக்கிறேன். சனி திசாபுத்தி காலங்களில் அல்லது 7.5 சனி, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலங்களில் கடுமையான பாதிப்புகளை அனுபவிச்சுட்டு அவர் செல்லக்கூடிய கட்டத்தில், அவர் போகக்கூடிய கட்டத்தில் மகா பலன்களை அனுபவித்திருக்கிறார்கள். கல்யாணம் நடந்துடும், குழந்தை பிறந்துடும், வீடு வாங்கிடுவாங்க. இப்படி மகா பலன்கள் அத்துணையும் அவர் செல்லும்போது நிச்சயம் கொடுப்பார். இந்த சனி பகவானை பற்றி மட்டும் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு புரியாத புதிர் அப்படின்னா சனி பகவானை சொல்லலாம். சனி பகவானுடைய அருளை பெறுபவர்கள் யார் அப்படின்னா, யாரெல்லாம் வறியவர்களுக்கு உதவுகிறார்களோ அவர்கள் அத்தனையும் சனி பகவானினுடைய அருளை பெற்றவர்கள். ஏன்னா சனி பகவானினுடைய பாத்திரமானவர்கள் யாருன்னா வறியவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்களை சனீஸ்வரனின் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்லுவாங்களா, சனியம் பிடிச்சவனே அப்படின்னு திட்டுவாங்க. அப்படி திட்டக்கூடாது, ஆனால் அப்படி சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த ஏழ்மையில் இருக்கிறவங்கள, வறுமையில் இருக்கிறவங்கள, எப்பயுமே அசதியாக இருக்கிறவங்களெல்லாம் அப்படி திட்டுவாங்க. ஏன்னா இது எல்லாமே சனியோட காரகம்.
ஸோ ஒரு கஷ்டப்படுற சனியினுடைய காரகம் பெற்ற ஒரு நபருக்கு நீங்கள் உதவி செய்கிறச்சே, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறச்சே சனி பகவான் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே சனியோட தசாபுத்தி காலங்களில், 7.5 சனி காலங்களில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை மக்களுக்கு அதிகமாக செய்யுங்கள். வஸ்திர தானம் செய்யுங்கள், உணவு தானம் செய்யுங்கள், கல்விக்கு உதவி செய்யுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உங்களால் என்னென்ன மாதிரியான உதவிகள் உங்கள் கைக்கு உண்டானது தான். சார் என்னால் ஒரு 100 பண்ண முடியும் சார்னா ஒரு 3 பேருக்கு இட்லி வாங்கி பார்சல் கொடுக்கலாம். சார் என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் ஒரு 5லேருந்து 10 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். சார் என்கிட்ட ஒரு 1,00,000 இருக்குது சார் அப்படின்னா ஒரு 100 பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணலாம், சிறப்பான அன்னதானம் பண்ணலாம். இப்படி இருக்கும் தொகைக்கு ஏற்ப, உங்கள் கையில் இருக்கிறதுக்கு தொகைக்கு ஏற்ப நீங்கள் செலவு பண்ணலாம். ஏழை பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி கல்விக்கு உதவி பண்ணுறது, இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல காரியங்கள். வறியவர்களுக்கு உதவுவது தான் சனியினுடைய கெடுபார்வையிலேருந்து தப்பிக்கும் வழி. நான் சொல்லிட்டேன், நிறைய பேர் 7.5 சனி நடக்குது சார், எப்படியாவது தப்பிக்கணும் சார், பரிகாரம் சொல்லுங்கள் சாருங்கிறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுதான் பரிகாரம். இப்போது இந்த சனி பகவானினுடைய பிறந்த நாள் என்பது வரக்கூடிய 16ஆம் தேதி மே மாதம் நிகழ இருக்கு. சனி ஜெயந்தி அப்படின்ட்டு அதனோட பேர். சனி உதயமான பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சனி ஜெயந்தி நாளில் விரதம் இருந்து சனி பகவானை பிரார்த்தனை பண்ணணும்னா சகல விதமான புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சனி பகவானே மகாலட்சுமியினுடைய பதவியை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுப்பார். சார் மகாலட்சுமி தான் சார் செல்வத்தை அள்ளி கொடுப்பாங்க. சார் உங்கள் வாழ்க்கையில் தடையே இல்லைன்னா மகாலட்சுமி தடை இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துடுவோம். அந்த தடையை ஏற்படுத்துறது யாருன்னா சனி பகவான். அதனால் சனி ஜெயந்தினால் சனியை வழிபட்டால் உங்களுக்கு பணம் செல்வம் கிடைப்பதற்கு உண்டான தடையை அவர் விலக்கி விடுவார். லக்ஷ்மி உங்களுக்கு போதுமான செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால தான் சொன்னேன், லக்ஷ்மியின் பதவியை சனி ஏற்று உங்களுக்கு செல்வத்தை அருள்வாள் அப்படின்ட்டு. சனி பகவானினுடைய வழிபாடுகளில் இந்த சனி ஜெயந்தி நாளில் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தைலாபிஷேகம் அப்படிங்கிறது அது பேர். அது என்ன சார் தைலாபிஷேகம் அப்படின்னா, கடுகு எண்ணெயை சனிதேவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடியதுக்கு பேர் தான், அந்த சடங்குக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தைலாபிஷேகம் அப்படின்னுட்டு. இந்த கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, இதற்கு விசேஷ சக்திகள் உண்டு. நம்மளுடைய தென் மாநிலங்களில் இந்த கடுகு எண்ணெயை பெருசாக பயன்படுத்துறது இல்லை. பட்டு வட மாநிலங்களில் ஒரு சுப நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கடுகு எண்ணெயை அந்த சுபகாரிய நிகழ்வு நடக்கிற இடத்தை சுற்றி தெளிப்பார்கள். இப்படி தெளித்தார்கள் அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கிற எதிர்மறை ஆற்றல், எதிர்மறை சக்தி அத்தனையும் நீங்கிவிடும். சரிங்களா? அதே நேரத்தில் வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளில் இந்த கடுகு எண்ணெய் என்ன பண்ணணும்னா, சும்மா கொஞ்சமாக லைட்டாக எடுத்துகிட்டு உங்களுடைய உடலில் தேய்ச்சிட்டு, உடல் ஃபுல்லாக தேய்க்கணும், நல்லெண்ணெய் மாதிரி தேய்ச்சி மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சும்மா சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக எடுத்து உடலில் தேய்க்கணும். உங்களோட கையில், புஜத்தில், உங்களோட முதுகில் இப்படி தேய்ச்சிட்டு நீங்கள் நார்மலாக குளிக்கலாம். 1. 2வது, இந்த கடுகு எண்ணெயை உங்களுடைய நிலைவாயில் படியில் 2 பக்கமும் தெளிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு சைடு தெளிக்கணும், அந்த பக்கம் ஒரு சைடு தெளிக்க வேண்டும். இப்படி கடுகு எண்ணெயை தெளித்தீர்கள் என்று சொன்னாலும் அபரிவிதமான யோக பலன்கள் கிடைக்கும். வீட்டிற்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வரும். இதன் மூலமாக பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கை தரம்
உயருங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சனி ஜெயந்தி நாள் அன்று ஏற்றக்கூடிய நல்லெண்ணெய் தீபம், சனி பகவானுக்கு விருப்பமான தானியம் எள்ளுங்க. அந்த எள்ளில் இருந்து பிழிந்து எடுக்கப்படும் எண்ணெய் தான் நல்லெண்ணெய். சார், இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு பேரே பாருங்கள், நல்ல எண்ணெய். அதுக்கு கெட்டது தெரியாது. நல்ல விஷயத்துக்கு பயன்படுற எண்ணெய் நல்லெண்ணெய். நல்ல சக்திகளை ஈர்க்கும் எண்ணெய் நல்லெண்ணெய். இதில் ஏன் சார் சனி பகவானுக்கு உரிய இந்த தானியத்திலேருந்து பிழிஞ்சு எடுக்கப்பட்ட எண்ணெய்க்கு நல்லெண்ணெய்னு பேர் வச்சோம்? ஏன்னா சனிங்கிறவர் கொஞ்சம் பயன்படுத்துகிறவர் தானே அப்படின்னு சொன்னால், சனி பகவானுடைய அருளை நல்ல விதமாக மாற்றி தரும் எண்ணெய் நல்ல எண்ணெய். சனி பகவானினுடைய அந்த கெடு பார்வையை சுபபார்வையாக மாற்றி தரும் எண்ணெய் நல்ல எண்ணெய். அதனால் இந்த நல்லெண்ணெயில் தீபம் போடுறது அப்படிங்கிறது, அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போடுறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பக்கத்தில் சனிதேவருடைய சன்னதிக்கு அன்றைய நாள் அன்னைக்கு குளிச்சு முடிச்சுட்டு போயிட்டு தீபம் போட்டு கும்பிட்றது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிற சனி தாக்கத்தை பரிபூர்ணமாக நீக்கி கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் சனியால் தடை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. சரிங்களா? பொதுவாக அந்த சனி தேவரை வழிபாடு செய்கிறச்சே நான் எப்பயுமே சொல்கிறது உண்டு, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சார், ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் முழுமையான பலத்தை, அதாவது கடவுள்களுக்கெல்லாம் ஒன்று கூடி அந்த பலத்தை பெற்றவர் ஆஞ்சநேயர். அது நான் சொல்லலை, ராமபிரானே சொல்கிறார். ராமாயணத்தில் ராமர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கு இருக்கும் அனைவரை காட்டிலும் பலம் பொருந்திய உயர்ந்தவன் ஆஞ்சநேயர். ஏன்னா சிவனோட ருத்ர அம்சம் அப்படின்னாவே எதுவுமே கிட்ட கூட வராது. எந்த ஆயுதங்களும் கிட்ட வராது. என்ன சொல்கிறது, பிரம்மாஸ்திரத்தையே ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், வணங்கி நின்னார். அதை பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித்து விட்ட பிரம்மாஸ்திரத்தை எதிர்க்க முடியாமல் இல்லை ஆஞ்சநேயருக்கு. ஆனால் பிரம்மாஸ்திரத்தை எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது பிரம்மதேவனை அவமதிப்பதற்கு சமம் என்பதால் ஆஞ்சநேயர் வணங்கி நின்னார். அந்த பிரம்மாஸ்திரம் தானாக செயலிழந்தது. சார், பிரம்மாஸ்திரத்தை விட பெருமாள் கையில் இருக்கிற சுதர்சனத்துக்கு வலிமையே சார். உண்மைதான், சக்கரத்தாழ்வார் அந்த சுதர்சனத்தையே வகையில் போட்டு முழுங்கினவர் ஆஞ்சநேயர். இதை விட என்ன ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் வேணும்? எல்லா பலத்தையும் சக்தியையும் தன்னுள் கொண்டவர் அஞ்சனை புத்திரன் வாயுமைந்தன் ஆஞ்சநேயர். ஆனால் என்ன பண்ணுறாரு, அமைதியாக இருக்கிறார். ராம் 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 சொல்லிட்டு இன்னமும் இமயமலையில் இருக்கிறார். அதாவதுங்க, ஒரு வலிமை மிக்கவன் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும், அடக்கமாக இருக்க வேண்டும். வலிமை மிக்கவன் அமைதியாக அடக்கமாக இல்லாமல் ஆர்ப்பரித்தால் அங்கு பிரளயம் உண்டாகும். இதுதான் விதி, உலக விதி. இதுதான் என்றைக்குமே அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஆடக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அதை ஆஞ்சநேயர் கடைபிடிக்கிறார். என்கிட்ட எல்லா சக்தி இருக்குது, எல்லா தெம்பு இருக்குது, ஆனால் நான் சீற்றம் கொண்டேன் என்றால் பூமி தாங்காது. ஸோ நான் அமைதியாக இருக்கிறேன். இவ்வளவு ஒரு எளிமையின் சிகரமான ஆஞ்சநேயரை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்டதன் பலன் கிடைக்கும். முக்கியமாக சனீஸ்வரரை. ராவணன் எல்லா நவகிரகங்களையும் சிறைபிடிக்கிறான். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாரையும் சிறைபிடிக்கிறான். எல்லா கிரகங்களையும் விடுவித்தவர் யார் தெரியுமா? ஆஞ்சநேயர். அப்போது சனீஸ்வர பகவானை விடுவிக்கும் போது சனீஸ்வரர் ஒரு வரத்தினை அருள்கிறார் ஆஞ்சநேயருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், உன்னை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அதீத பாதிப்புகளை வழங்க மாட்டேன். அப்போ கூட பாருங்கள், சனீஸ்வரர் பாதிப்புகளை வழங்க மாட்டேன்னு சொல்லலை, அவர் தன்னுடைய கடமையிலேருந்து விலகலை. பெரிய மழை பெய்கிறது என்று விதி இருந்தால் அதை சாரல் மலையாக மாற்றி தருவேன் அப்படிங்கிறார். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில் துன்பத்தை காணாமல் எல்லாம் இன்பமாகவே வந்துடுச்சுன்னா அவன் அந்த உலகத்தை அழிச்சிடுவான். அதான் சொல்கிறானே, வலிமை பொருந்தியவன் அடக்கம் இல்லை என்றால் உலகத்தில் பிரளயம் ஏற்படும். அது
நம்மளுடைய மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. அதனால தான் திசா புத்தி காலங்களில் என்ன சொன்னாங்க, மாரக திசைன்னு சொன்னாங்க. சில நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற திசையில் நல்லது நடக்கும், பாதகமாக இருக்கிற திசையில் கெடுதல் நடக்கும். இப்படி நன்மை தீமைகளை மாற்றி மாற்றி வைத்து மனிதனுடைய பலத்தை ஏற்ற இறக்கமாக வைத்தார்கள். முழு பலத்தை மனிதனுக்கு கொடுக்கல. அது கடவுளுக்கே பொருந்தும். கடவுளே சில காலங்களில் வலிமையற்று இருக்கும், சில காலங்களில் வலிமை பொருந்தி இருக்கும். அதனால் சனீஸ்வர பகவானினுடைய அந்த திசா புத்தி காலங்களில், குறிப்பாக இந்த சனி ஜெயந்தி நாள் அன்னைக்கு ஆஞ்சநேயரை பிரார்த்திக்கிறச்சு, அருகில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னா போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச வெற்றிலை மாலை சாற்றுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை என்பது அவ்வளவு உசிதமானது. பல பேருக்கு இந்த வெற்றிலை மாலையோட மகத்துவம் தெரியறதில்ல. வெற்றி தரும் மாலை வெற்றிலை மாலை. சார் உங்கள் வாழ்க்கை எல்லாமே தடையாகவே வந்துகிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, வெற்றிலை மாலை தயார் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருக்கு போட்டுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்து உங்களுடைய காரியங்களை தொடங்குங்க. அது வெற்றியாகும். வெற்றி கொடுக்கும் மாலை வெற்றிலை மாலை. இந்த சனி ஜெயந்தி நாளன்று எந்த அளவுக்கு சனீஸ்வரரை நாம் பிரார்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அவசியம் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யணும், பிரார்த்தனை பண்ணணும். அப்போது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், தடைகள் நீங்கிறது, சனி தோஷத்தில் இருந்து நிவாரணம் கிடைக்கிறது, பொருளாதார உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சார் அந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது? முக்கியமான பாயிண்ட்டே தானே. அமாவாசையில் என்ன பண்ணுவோம்? நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு நம்மளுடைய மிகப்பெரிய காரியம் என்ன, கடமை என்ன? தர்ப்பணம் கொடுக்கறது. இன்றைக்கி நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்கறது இல்லை, அதை பெருசாக கண்டுக்கிறது கூட இல்லை. அது மிகப்பெரிய தவறு. ஒரு குடும்பம் க்ஷேமமாக வாழணும்னா அந்த குடும்பத்தை அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து மறைந்த முன்னோர்களினுடைய அருளாசி முக்கியம். இப்போது நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? அம்மா அப்பா உங்களை உருவாக்குனாங்க. அந்த அம்மா அப்பா யார்கிட்ட வந்தாங்க? அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா. அப்படியே நீங்கள் அந்த முன்னோர்களோட பட்டியலில் போட்டுகிட்டே போனீங்கன்னா உங்களுடைய சந்ததியினர்கள் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா? கண்டிப்பாக இல்லை. அவர்களுடைய இதேனும் ஒரு சிறிய துகள் தானே நீங்கள். அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லையே. அதனால் எப்பயுமே நம்மளோட முன்னோர்களை நாம் நினச்சி பார்க்கணும். எங்கே சார், என் தாத்தா பாட்டியவே நான் பார்த்ததில்ல, அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கெல்லாம் நான் தர்ப்பணம் கொடுக்க முடியுமா சார்? அப்படின்னா சார் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் பார்த்துறதில்ல, பட் ஆனால் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய ஜாதகங்களில் பூர்வ புண்ணிய தோஷம் நான் பார்க்குறது உண்டு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வீடு கட்ட முடியல, ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையாமல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போகிறது தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. எவன் ஒருவன் குலதெய்வ வழிபாட்டை மறந்து பித்ரு தர்ப்பணத்தை மறந்து செயல்படுகிறானோ அவனை எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது. குலதெய்வத்தை மறந்தவனுக்கு எந்த கடவுளும் கை கொடுக்காது. அதனால் தயவு செய்து நீங்கள் பித்ரு தர்ப்பணத்தை செய்யுங்க, குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. சார் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நின்ன இடத்துல இருந்து உங்களோட குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டாலே போதுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நினச்சி கும்பிடுங்க. நின்ன இடத்துல இருந்து வருஷத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன ஏகப்பட்ட செலவுலாம் இல்லையே இப்போலாம். சிம்பிளாக போயிட்டு சிம்பிளாக வந்துடலாமே. அதனால் எப்பயுமே குலதெய்வத்தை மறந்து விடக்கூடாது. அதே நேரத்தில் பித்ரு தர்ப்பணத்தை மறக்கிறதுங்கிறது சனியோட பெரிய ஒரு தோஷமாக மாறிடும். அதனால தான் பல பேருக்கு சனி தோஷத்தினால கல்யாணம் ஆகிறதில்ல, குழந்தை பிறக்கிறதில்ல. ஸோ வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளில் நாம் பித்ரு தர்ப்பணம் செஞ்சோம்னா நம்மளோட பித்ருக்கள் மகிழ்வடைவார்கள். பித்ருலோகத்திற்கு நம்மளுடைய தர்ப்பணம் முழுமையாக சென்றடையும். எப்படி செய்யலாங்க அப்படின்னா, முறையாக குருமார்களை வச்சு நீர்நிலைகளில் பிண்டம் பிடிச்சு வச்சு தர்ப்பணம் கொடுக்கறதே ஒரு முறை.
சில முறைகள் இருக்குது. அதில் எளிமையான முறை, நான் எல்லாருக்கும் சொல்கிற முறை என்னென்னா, பசுமாட்டுக்கு உணவு கொடுக்குற முறை. பசுமாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது, அகத்திக்கீரை வாங்கி தருவது, வைக்கோல் வாங்கி தருவது, இந்த மாதிரி பசுமாட்டினுடைய பசியை அன்று நீக்கினீர்கள் என்றால் உங்களுடைய பித்ருக்களினுடைய பசியை நீக்கியதன் விஷயமாக சமமாக கருதப்படும். சரிங்களா? ஸோ அவசியம் பித்ரு தர்ப்பணத்தை பசுமாட்டுக்கு உணவளித்து நீங்கள் செஞ்சாலும் சரி, குருமார்களை வச்சு பிண்டம் பிடிச்சி செஞ்சாலும் சரி, தானம் கொடுத்து கூட பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். குறிப்பாக உணவுகளை தானம் கொடுக்கறது, கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது ஆகியவை பித்ரு தர்ப்பணம் செய்த முழு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே நேரத்தில் காகத்திற்கு சாதம் வைப்பது, வெள்ளை சாதத்திலே கருப்பு எல்லை கலந்து காகத்திற்கு சாதமாக வைப்பது, அதை காகம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்த முழு பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடும். சரிங்களா? ஸோ அல்லல்ல குறையாத நலன்களை அள்ளித்தரும் இந்த சேஷ்ட அமாவாசை நாளன்று மற்றும் சனி ஜெயந்தி நாளன்று அவசியம் சனீஸ்வர பகவானை பிரார்த்திப்பதின் மூலமாக சகலவிதமான நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள். இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு பதில் சந்திக்கலாம். வணக்கம்.